Hello children, class 6 mathematics olympiad workbook la ulla problem paaka porom. Edition pathina new edition 2025 to 26. Okay, last class la chapter 2 lines and angles. In the chapter la ulla problems vandu 2 videos paathundom 20 varayum 10 questions vandu oru video adutha 11 to 20 vandu oru video appdinu potrundhen. Idu question number 21. adula indu problems paakalam. Okay va. So, which of the following set of angles represent acute, obtuse, straight and reflex angles respectively? Okay. So, which of the angles nu ketirukanga? In the set of angles vandu in the order la irukku. Acute. So, acute na enna? Acute na less than 90. Adutha enna irukku? Obtuse. Obtuse na greater than 90. Straight na equal to 180 degree. Reflex na greater than 180 degree. Okay va. So first option பார்க்கலாம் 36 less than 96 option correct இருக்கு. அடுத்து 120 greater than 90 இருக்கு. இதுவும் correct. அடுத்து third வந்து straight angle னா 180 degree இருக்கும். இதுவும் correct இருக்கு. fourth வந்து reflex angle னா எப்படி இருக்கணும்? greater than 180 degree இருக்கணும். அப்பனா இங்க 310 இருக்கு. So option A is correct. Okay va. So just next எல்லாம் check பண்ணிக்கலாம். Option B ல பாருங்க less than 90. அது கரெக்ட். அடுத்து இது கிரேட்டர் than 120 இருக்கணும். அப்டியூஸ் ஆங்கிள்னா இதுவும் கரெக்ட். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா எப்படி இருக்கணும்? 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கணும். ஆனா இதுல இல்ல. ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் பி இல்லை. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க less than 90 அக்யூட் ஆங்கிள் கரெக்ட். அடுத்து கிரேட்டர் than 90 அப்டியூஸ் ஆங்கிள் அதுவும் கரெக்ட். ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி இருக்கணும். அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா கிரேட்டர் தென் 180 இருக்கணும். பட் இங்கே 130 தான் இருக்குது. அதனால ஆப்ஷன் சி கிடையாது. சிமிலர்லி ஆப்ஷன் டி பாருங்க அக்யூட் ஆங்கிள்னா எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 90 டிகிரி இருந்தால் தான் அக்யூட் ஆங்கிள். பட் எடுத்தோடனே அக்யூட் ஆங்கிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 100 டிகிரி. அதனால ஆப்ஷன் டியும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே கரெக்ட் ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ் டஸ் நாட் கண்டெயின் பாயிண்ட் பி? எந்த லைன்ஸில் டஸ் நாட் கண்டெயின் பாயிண்ட் பி? எந்த லைன்ஸில் பாயிண்ட் பி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாயிண்ட் பி டஸ் நாட் லை ஆன் தி லைன். எந்த லைனில் பாயிண்ட் பி லை ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைன் ஏபி அப்படின்னு நேம் கொடுக்குறோன்னா இப்போ வந்து இந்த லைன் மேலே பாயிண்ட் பி இருந்ததுன்னா பி வந்து லை ஆன் திஸ் லைன், இல்லைனா P வந்து contain on this line AB. ஸோ இப்போ இந்த லைன் AB இருக்குது. இங்கே பாயிண்ட் இது மேலேயே பாயிண்ட் இல்லை. இங்கே P இருந்ததுன்னா P வந்து does not lie on this line AB, இல்லைனா P வந்து does not contain on this line ABன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம Pன்ற பாயிண்ட்டு எந்த லைனில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அந்த லைன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிகரில் எங்கே பி இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் பி இருக்குது. ஸோ பி கண்டெயின் ஆகிருக்க லைன்லாம் பாருங்கள். இந்த ஏபின்ற லைனில் பி இருக்குது. அடுத்து டிஎஸ்ன்ற லைனில் இந்த பாயிண்ட்டு பி இருக்குது. அடுத்து இடி அப்படிங்கிற லைனில் இந்த பாயிண்ட்டு பி இருக்குது. ஸோ இந்த 3 லைனுமே இந்த பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது பின்ற பாயிண்டில். அப்போ இந்த 3 லைன் இல்லாமல் வேறு என்ன லைன் இருக்குது இந்த ஃபிகரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் சிபி. இங்கே லைன் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இந்த லைன் சிபியில் என்னென்ன பாயிண்ட்லாம் லை ஆகிருக்கு? ஆர் கியூன்ற பாயிண்ட்லாம் லை ஆகிருக்கு. பி லை ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ பி எந்த லைன் மேலே லை ஆகாமல் இருக்குது? சி பி ஆர் பிசி. ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் பிசி. ஓகேவா? லைனை வந்து நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான். பிசின்ற லைன் மேலே தான் பின்ற பாயிண்ட்டு இல்லை. ஓகே, option A is the correct answer. Next question, question number 23. Which of the following figure does not contain a reflex angle inside it? Which of the following figure does not contain? எந்த ஃபிகரில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இன்சைட் இட், அது இன்சைட் ஆங்கிளில் எந்த ஃபிகரில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏ எப்படி இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏ
இது பார்த்தீங்கன்னா இங்கே 90 டிகிரி, இது வந்து அக்யூட் ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆங்கிள் இது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளான்னு நம்ம பார்த்தா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்கே ஆங்கிள் ஆரம்பித்து இதோட முடிஞ்சிருச்சுன்னா இது வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரி. அதுக்கு மேலே இந்த ஆங்கிள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இருக்குது. கொஷின் என்னது? ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் டஸ் நாட் கண்டெயின் ஏ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இல்லாத ஃபிகர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்னது? 1 2 3 4 5 6 ஹெக்ஸகன். ஸோ என்ன ஆங்கிள்? இன்சைடில் உள்ள ஆங்கிள் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே என்ன ஆங்கிள் நமக்கு? அக்யூட். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ இந்த லைனை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்துடும். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடியே நமக்கு ஆங்கிள் முடிஞ்சிருது. ஸோ அப்போ இது என்னது? அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே அக்யூட் ஆங்கிள் தான் இருக்குது. அப்போ ஹெக்ஸகனில் தான் என்ன இல்லை? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து இல்லை. ஹெக்ஸகன் வந்து does not contain a reflex angle inside it. Okay, so correct option is option B. ஸோ இப்போ இந்த ஃபிகர் ஆப்ஷன் சி சும்மா செக் பண்ணி பாருங்கள். இப்படி போட்டோம் அப்படின்னா இதில் இந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபிகரை நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் பாருங்கள், இங்கேருந்து ஆங்கிள் ஆரம்பித்து ஆங்கிள் அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடியும் போது இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது 180 டிகிரி. அதை தாண்டி போகுது பாருங்கள் ஆங்கிள், அப்போ அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ சிமிலர்லி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆங்கிள் ஆரம்பித்து இந்த லைனை இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே நமக்கு 180 டிகிரி முடிஞ்சது, அதை தாண்டி போகுது, அதனால இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபிகர்லேயும் இருக்குது. சிமிலர்லி இந்த ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் இதில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இது 180 டிகிரி, இதை தாண்டி வருது. ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைனை தாண்டி வரும்போது நமக்கு என்ன ஆங்கிள் வந்துடும்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஹெக்ஸகனில் தான் என்னது? இன்சைடில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இல்லை, எல்லாமே எப்படி ஆங்கிளாக இருக்குது? அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ஆன்சர். Question number 24. Find the sum of angles formed inside the given figures. ஸோ இந்த ஃபிகரில் எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து இன்சைட் த ஃபிகரில் எவ்வளோ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது ரெண்டுத்தையும் சம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 6. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 6. செகண்ட் ஒன்றுக்கு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தா இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 8. புரியுதா? ஸோ எப்படி? இப்படி இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இதில் ஒரு 8 ஆங்கிள்ஸ், அப்போ 8 + 6 அப்போ 14 ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இன்சைடில் எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபிகரையும் சேர்த்து அப்படின்னா 14 ஆங்கிள்ஸ். Next question, question number 25. If sum of two angles is greater than 180 degree, then which of the following is not possible for two angles? Question என்ன கொடுத்துட்டாங்க? Sum of two angles. அந்த two angles நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏதோ ஒன்று, செகண்ட் ஆங்கிள் ஏதோ ஒன்று. இந்த டூ ஆங்கிளை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் 180 இருக்குது. கிரேட்டர் தென் 180 இருந்ததுன்னா தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ரெண்டு ஆங்கிளை நமக்கு சம் பண்ணும்போது ரிசல்ட் என்ன வருது? கிரேட்டர் தென் 180. அப்போ கிரேட்டர் தென் 180னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் டூ ஆங்கிள்ஸ். அந்த டூ ஆங்கிள்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. ஒன் அப்டியூஸ் ஆங்கிள், ஒன் அக்யூட் ஆங்கிள்.
ஓகேவா 1 அப்டியூஸ் ஆங்கிளுங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 1 அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கும்போது 40ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 140. நமக்கு எப்படி இருக்கணும் கிரேட்டர் தென் 180 இருக்கணும். இது வந்து எப்படி இருக்கு கிரேட்டர் தென் 180 இல்லை. ஓகேவா இது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 அப்டியூஸ் ஆங்கிள்னா அப்டியூஸ் ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம் 150 கூட சொல்லலாம். அப்போ இந்த இன்னொரு இது வந்து 40 இருந்தது அக்யூட் ஆங்கிள் வந்து 40 இருந்ததுன்னா நமக்கு என்ன போயிடும் 190 போயிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா 1 அப்டியூஸ் ஆங்கிள்னா அது 100 கூட இருக்கலாம் 150 கூட இருக்கலாம். அப்போ நம்ம 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணணும். அப்போ இது கிரேட்டர் தென் 190 வந்துருச்சு 180 வந்துருச்சு. அப்போ என்ன ஆங்கிள் இது அப்டியூஸ் ஆங்கிள் தான். கொஷின் நமக்கு என்னது இஸ் நாட் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளும் ஒரு அக்யூட் ஆங்கிளும். அப்போ ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன கிரேட்டர் தென் 180 இருக்கும். அப்போனா 200ன்னு எடுத்துக்கலாம். ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ப்ளஸ் ஒரு அக்யூட் ஆங்கிள் வந்து 40ன்னு எடுத்துக்கலாம் 240. இதுவும் எப்படி இருக்குது கிரேட்டர் தென் 180 தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. அடுத்து 2 அப்டியூஸ் ஆங்கிள் 2 அப்டியூஸ் ஆங்கிள்னால் என்ன பண்ணிக்கலாம் 150 + 150 which is equal to 300. இதுவும் கிரேட்டர் தென் 180 தான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 2 ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிள்ஸ்னால் 90 + 90 தான். அப்போ which is equal to 180. இது வந்து கிரேட்டர் தென் 180 இருக்குது இல்லை. ஓகேவா இது வந்து ஈக்குவல் டு 180 இருக்குது. அப்போ அந்த 2 ஆங்கிள்ஸும் ரைட் ஆங்கிள்ஸாக இருந்ததுன்னா தான் அதோட சம் எப்படி இருக்காது கிரேட்டர் தென் 180 இருக்காது ஈக்குவல் டு 180 இருக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே புரியுதா? ஸோ இந்த 5 ப்ராப்ளம்ஸும் பாருங்கள். ஓகேவா சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வந்து கவனமாக பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படியே வீடியோவை பார்க்காதீங்க. கையில் பேப்பர் நோட்டு பென் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா நீங்களாக சால்வ் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாமில் நீங்கள் போடும்போது ஈஸியாக நமக்கு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அச்சீவர் செக்ஷன் பார்க்கலாம். ஓகே பை பாய்.